அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1936ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் தொடர்ந்து வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் இரு சகோதரர்கள் என்ற படமாகும். கோயமுத்தூர் பரமேஸ்வரர் சவுண்ட் பிக்சர்ஸ் என்ற நிறுவனம் ஒரு சமூக படத்தை எடுக்க முடிவு செய்து அந்நாளில் சமூக கதையிடல்களை மிக திறம்பட கையாளும் சங்ககிரி துரைசாமி சுப்பிரமணி யோகியார் என்பவர் தனித்துவம் கொண்டவராக இருந்தார். இவர் மிகச்சிறந்த தேசபக்தராக திகழ்ந்தார். மகாத்மா காந்தியின் வேண்டுகோளுக்கு இணங்க சென்னையில் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். அது மட்டுமன்றி தந்தை பெரியாரின் நெருங்கிய நண்பராகவும் இருந்தார். இவரிடம் பல கதைகளை கேட்ட தயாரிப்பாளருக்கு மிகவும் பிடித்த கதையாக இந்த இரு சகோதரர்கள் மட்டும்தான் அமைந்தது. இதனை படமாக்க முடிவெடுத்து இயக்குனராக எல்லிஸ் ஆர் டங்கன் அவர்களை நியமித்தார். 1936ஆம் ஆண்டு பாடல்கள் குறைவாக எடுக்கப்பட்ட படம் இந்த இரு சகோதரர்கள் படம்தான். இப்படத்தில் 14 பாடல்கள் தான் இருந்தன. இப்படம் பம்பாயில் உள்ள சரோஜ் மூவி டோன் ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டது. சதிலீலாவதி படத்திற்கு பின்பு எல்லிஸ் ஆர் டங்கனுக்கு இது இரண்டாவது படமாகும். இப்படத்தில் மேடை நாடக கலைஞரான கே.பி. கேசவன் கதாநாயகனாக நடித்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மஸ்தான் என்ற இஸ்லாமிய இளைஞராக சில காட்சிகளில் வந்து போகும் வேடத்தில் நடித்தார். இது எம்ஜிஆர் அவர்களுக்கு இரண்டாவது படம். இப்படத்தின் கதை என்னவென்றால், ஒரு தாய் பிள்ளைகள் மனமாகி மனைவிகளுடன் வாழும் பொழுது அவர்களின் தந்தை மரணப்படுக்கையில் இருக்கும்போது அண்ணன் தம்பிகள் என்றும் பிரியக்கூடாது, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இறக்கிறார். அவரின் ஆசை நடப்பதில்லை. காரணம், அண்ணனின் மனைவி தம்பியின் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறார். அதில் வெற்றியும் பெறுகிறார். தம்பியின் குடும்பம் சின்ன பின்னமாக கஷ்டப்படுகிறது, வறுமையை சந்திக்கிறது. அதை பார்த்து சந்தோஷப்படுகிறாள் அண்ணனின் மனைவி. பிறகு அவள் தவறை உணர்ந்து தம்பி குடும்பத்தை எப்படி ஏற்றுக்கொண்டு இருவரும் ஒரு தாய் மக்களாக சேர்ந்தார்கள் என்பதுதான் இந்த படத்தின் கதையாகும். அண்ணன் தம்பியின் ஒற்றுமையை வலியுறுத்தும் வலிமையான கதையமைப்பை முயன்று பார்த்ததில் ஒரு முன்னோட்டமாகவே இந்த திரைப்படம் அறியப்படுகிறது. இந்த இரு சகோதரர்கள் திரைப்படம் குடும்பம் சார்ந்த கதையை கொண்ட தமிழ் சினிமாவில் முதல் படம் என்ற பெருமையை பெற்றுத்தந்தது இந்த இரு சகோதரர்கள் படமாகும். எல்லிஸ் ஆர் டங்கன் அவர்கள் மிக அற்புதமாக படத்தை இயக்கியிருந்தார். இப்படத்திற்கு ஆனந்தராம் கோபால்சாமி என்பவர் இசையமைத்திருந்தார். மேலும் இப்படத்தில் 70 வயது பாட்டி வேடமான குப்பி பாட்டி என்ற வேடத்திற்கு எந்த இளம் வயது பெண்களையும் நடிக்க வைக்காமல் அந்த கதாபாத்திரம் மிக யதார்த்தமாக அமைய வேண்டும் என்பதற்காக அலமேலு அம்மாள் என்ற 70 வயது மூதாட்டியை நடிக்க வைத்தார் இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன். இனி இப்படம் வெளியான போது நடந்த சம்பவங்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இப்படத்தின் கதாநாயகன் கே.பி. கேசவனோடு திரையரங்கிற்கு படம் பார்க்க சென்றபோது நடந்த சம்பவங்கள் என்று அனைத்து விவரங்களையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.